எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். கார்த்திகை தீப திருநாளன்று வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வீட்டில் எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும், இந்த தீபங்களை எப்படி ஏற்றினால் பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு ஏற்றுவதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய ஆன்மீக வழிபாட்டில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது தீப வழிபாடு. முறையான பூஜை முறைகள், மந்திரங்கள் ஆகியவை தெரியவில்லை என்றாலும் காலை மாலை 2 வேளைகளிலும் தீபம் ஏற்றி வைத்து அதற்கு நமஸ்காரம் செய்தாலே போதும். தீய சக்திகள் யாவும் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் வரும். அப்படியான தீபத்தை சிறப்பிக்கும் மாதம்தான் திருக்கார்த்திகை. இந்த மாதத்தில் திருவிளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் 3 நாட்களாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். முதல் நாள் பரணி தீபம், அடுத்த நாள் கார்த்திகை தீபம், மறுநாள் என்று 3 நாட்கள் விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தில் நமது வீடுகளில் 27 இடங்களில் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். அதாவது வீட்டிற்கு முற்றத்தில் 4 விளக்குகள் ஏற்ற வேண்டும், சமையல் அறையில் 1 விளக்கு ஏற்ற வேண்டும், நடைபாதையில் 2 விளக்கு ஏற்ற வேண்டும், வீட்டின் பின்புறம் இருப்பின் 4 விளக்கு ஏற்ற வேண்டும், திண்ணையில் 4 விளக்கு, மாடக்குழியில் 2 விளக்கு, நிலைப்படிக்கு 2 விளக்கு, சாமி படத்திற்கு முன்பாக 2 விளக்கு, வெளியே யமதர்ம தீபம் 1, திருக்கோலம் அதாவது கோலம் போட்டிருந்தால் அந்த இடத்தில் 5 விளக்குகள் என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஆனால் தற்போது இருக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப 27 விளக்குகளை மேற்கொண்ட முறையில் ஏற்றுவது என்பது இயலாத ஒன்று. எனவே வீட்டின் எல்லா இடத்திலும் விளக்கு எரியும் விதத்தில் 27 என்ற எண்ணிக்கையில் மட்டும் விளக்குகளை நீங்கள் ஏற்றி வழிபடலாம். இல்லை என்னால் 27 விளக்குகள் எல்லாம் வாங்கி வழிபட முடியாது என்பவர்கள் குறைந்தபட்சம் 9 விளக்குகளாவது வாங்கி வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 7 மணி வரையும் தீபமேற்றி வழிபடலாம். பிரதோஷ வேளையான மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்கு சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் தீபமேற்றி வழிபட்டீர்கள் என்றால் திருமண தடை, கல்வி தடை ஆகியவை நீங்கும். களிமண்ணாலான விளக்கில் பசுநெய் கொண்டு பஞ்சுத்திரு இட்டு விளக்கேற்ற வேண்டும். அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசுநெய்யை தீபத்தில் இடும் பொழுது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாகிறது. தீபம் வைக்கும்போது கண்டிப்பாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழை இலையை கீழே வைத்து அதற்கு மேல் விளக்குகளை வைக்க வேண்டும். இத்தகைய எண்ணிக்கையில் நீங்கள் தீபமேற்றி வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் செல்வமும் மகாலட்சுமியும் நீடூடி வாசம் செய்வாள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.